வணக்கம் வாங். வணக்கம், உள்ள வாங்க. வாங், இது என்ன புதுசா பொருத்தியதா? இது ஒரு கைப்படி சட்டம். நம்மள மாதிரி வயசானவங்க வீட்டுல பாதுகாப்பா நடமாட உதவுற ஈஸ் திட்டத்தோட மேம்பாட்டு பொருட்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ரொம்பவே பயனுள்ளது. இது மாதிரியான வீட்டு மேம்பாட்டுக்கு வீடமைப்பு வளர்ச்சி கழகம் உதவி செய்யற விஷயம் எனக்கு தெரியாது. வாங்க, வீட்டை சுற்றி காட்டுறேன். ஈஸ் திட்டத்துல இன்னும் நிறைய இருக்கு. வாங், இங்க ஒரு சாய்வு பாதை இருக்கு. குளியலறை வாசலும் அகலமா இருக்கு. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஈஸ் திட்டத்தின் கீழ் குளியலறை வாசல்ல சாய்வு பாதை நிறுவலாம். சக்கர நாற்காலி பயன்படுத்துறவங்களுக்காக குளியலறை வாசல்ல அகலமாக்கலாம் அல்லது வாசல் விளிம்பின் உயரத்தை குறைக்கலாம். பாருங்க, இப்ப என் கணவரை ரொம்ப சுலபமா குளியலறைக்குள்ள தள்ளிட்டு போக முடியுது. இது மட்டுமல்ல, சுவர்ல மடக்கக்கூடிய குளியல் இருக்கையும் பொருத்தி இருக்கோம். நாங்க குளிக்கிறப்போ வழுக்கி விழுற ஆபத்தை இது குறைக்கும். இனிமே நாங்க பத்திரமா குளிக்கலாம். இது இடத்தையும் அடைக்காது. இதோட நாம சமநிலையா இருக்கவும் விழாம தடுக்கவும் கைப்பிடி ரொம்ப உதவியா இருக்கும். லிம், உங்க வீட்டுல இந்த மாதிரி ராக்கர் விசை இருக்கா? விளக்கு போடுறதும் அடைக்கிறதும் இப்ப எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. நீங்களும் யோசிச்சு பாருங்க. கடைசியா, வீட்டு தீ எச்சரிக்கை கருவி. தீய ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா பேரிழப்ப தடுத்துடலாம். இன்னும் இருக்குலேன், நான் ஏற்கனவே சொன்ன மேம்பாடுகளோட இன்னும் பல மேம்பாடுகளையும் ஈஸ் திட்டம் வழங்குது. குளியலறை, கழிவறை, தரை பதிப்புகள்ல வழுக்கல் தடுப்பு ரசாயனம் பூசலாம். சக்கர நாற்காலி தூக்கு விசையும் பிட நீர்வீழ்ச்சி குழாயும் பொருத்தலாம். தகுதி பெறுவது சுலபம். நீங்க அல்லது உங்க குடும்பத்துல யாராவது 65 வயசுக்கு மேற்பட்டவராயிருந்தா ஈஸ் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனா ஒரு சிலருக்கு 65 வயசுக்கு முன்னாடியே உதவி தேவைப்படலாம். அதனால 60 வயசுக்கும் 64 வயசுக்கும் இடைப்பட்டவங்க குளிக்கிறது, சாப்பிடுறது, கழிவறைக்கு போறது போன்ற அன்றாட வாழ்க்கை நடவடிக்கைகள்ல குறைந்தது ஒன்றை செய்ய உதவி தேவைப்பட்டா அவங்களும் தகுதி பெறுவாங்க. நல்ல ஆரோக்கியத்தோட நடமாடும் நிலையில இருக்கிற மூத்தோரின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்த ஈஸ் மேம்பாடுகள் பயனுள்ளதா இருக்கும். என் வீட்டிலையும் என்னுடைய பாதுகாப்பை மேம்படுத்த இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க விரும்புறேன். எப்படி விண்ணப்பம் செய்யறது? நீங்க வீடமைப்பு வளர்ச்சி கழகத்தின் இன்ஃபோ வெப்பின் இணையதளத்துல ஈஸ் திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்யலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா வீடமைப்பு வளர்ச்சி கழகத்தின் நேரடி தொலைபேசி சேவையை என்ற எண்ணில் அழைக்கலாம். நல்லது. இந்த திட்டத்தை பத்தி என் நண்பர்கள், குடும்பத்தார் எல்லாரிடமும் சொல்ல போறேன்.